அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் கொத்து கொத்தாக வந்து சேரும் அதிமுகவினர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 2வதா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட டாஸ்மாக் மீண்டும் திறக்கப்பட்ட விவகாரம் குபீர்னு எழுந்திருக்கிற மிகப்பெரிய சர்ச்சை. என்ன முடிவெடுக்க போகிறார் தமிழக முதலமைச்சர்? இப்போ முதல்ல சொன்ன செய்திக்கும் 2வது சொன்ன செய்திக்கும் நிறைய ஒத்து போகும். என்ன விஷயம் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக இந்த ஆட்சியை, அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை ஸ்லீப் மோடுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் யார் என்ன ஏதுன்ற டீட்டெயில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குடிகாரர்களுடைய மாநாடு நடக்க போகுது. அதை பற்றின விவரங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய பேர் இன்னைக்கு எல்லாருமே தமிழக வெற்றி கழக ஆட்சியில் என்னப்பா இது அதிமுகவினர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, இது என்ன மாதிரியான ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு முன் வச்சாங்க. ஆனாலும் கூட இதுக்கு கடிவாளம் போடுற விதமாக நம்மளுடைய பனையூரில் நடந்த மீட்டிங்கில் செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இவங்க மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சவங்களுக்கு நம்ம எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அது வேற, அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதை தவிர நம்மளுடைய ஆட்சிக்கு இப்போ அவங்க சேர்ந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்ல விதமாக இனிமேல் பயணிப்பாங்கன்ற ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பவர், அதாவது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பவர் சென்டரில் இடம் மாறுதோ அப்படின்ற மிகப்பெரிய சர்ச்சை புசியானந்த் அவர்களா ஆதவர்ஜுனா அவர்களான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் இன்னைக்கு பரவலாக பரவிட்டு இருக்கு. அதில் துளியளவு உண்மை இல்லை. அதை நம்மளுடைய தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். கட்சிக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ சேர்ந்திருக்கிற அதிமுகவினரால தான் பெரும் பஞ்சாயத்து அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு கூட்டணி கட்சியில் சேர்ந்திருக்கிற விசிகாவினருக்கு ஒரு சீட்டு, அமைச்சர் சீட்டு கொடுத்தது, இதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்துறதுக்கு அவங்களுடைய பங்கை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது அடுத்த ஒரு தேர்தலையும் தொடருமா அப்படின்றத நம்மளுடைய முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும், அது வேற. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அதிமுகல இருந்து பிரிஞ்ச நிர்வாகிகள், செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் கூட ராஜினாமா பண்ணிட்டு இணைகிறாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா திமுக இவங்க திரும்ப போட்டியிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டே வாங்குறாங்க. 20 வருஷம் இவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது, ஏன்னா ரிட்டைலையில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னைக்கு கட்சி ராஜினாமா பண்ணிட்டு இவங்க அதே தொகுதியில் மீண்டும் விசில் சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் வாய்ப்பு தரமாட்டோம்னு சொல்லிட்டு உருட்டுகளை இன்னைக்கு திமுக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த அதிமுகவினர் சம்மந்தமே இல்லாமல் சேர மாட்டாங்களே, என்ன காரணம்? அம்மாவின் விசுவாசிகள் இன்னைக்கு செங்கோட்டையன் மாதிரி இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அட்வைசர் மாதிரி இன்னைக்கு கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இந்த கட்சியை வளர்த்துருக்கிறதே செங்கோட்டையன் அவர்கள் தான். நாம அந்த இடத்துல எந்த விதத்திலையும் மைனஸாக போக முடியாது. என்னதான் புசியானந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள் எல்லாருமே தேர்தல் வியூகம் நல்லபடியாக வகுத்தாலும் செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கு அப்படின்றது நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு அதிக அளவில் தான் இருந்துச்சு. அதில் மாற்றம் இல்லை. அப்படி இருந்தும் கூட அவங்க ஜெயலலிதா படத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா படத்தை சட்ட பாக்கெட்லேருந்து அவர் எடுத்ததா நம்ம பார்த்துருக்க முடியாது. எடுத்தப்ப கூட நம்மளுடைய முதலமைச்சர் வைக்கக்கூடாது, நீங்கள் எப்பவும் போல எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணுன்ற ஒரு இதையும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் சேர்றாங்களே, இது சரியில்லாமல் போகுதே. ஊழலில் இருக்கிறவங்க திருச்சி வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. அவர்லாம் பல வகையான கேஸ் மிசாலையெல்லாம் இருந்தவர். அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் சேரும்போது இவரை இன்னைக்கு திருச்சி கிழக்கு வேட்பாளர்னு சொல்ற அளவுக்கு நம்ம கட்சி அவ்வளோ தூரமாக மோசமாயிருச்சு அப்படி யோசிக்கும் போது தான் தெரியுது. இன்னைக்கு டாஸ்மாக் ஒன்று திறந்திருக்காங்க திருப்பரங்குன்றத்தில். அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து இப்போ சமீப காலத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச செல்வம் அப்படின்றவரோடது. அப்போ அதிமுகவில் அவர் இருந்த வரைக்கும் அவருடைய கடையை மூடி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலே அந்த கடை மூடி கிடக்கு. ஆனால் இப்போ நேற்றுலேருந்து அந்த கடை ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கடையில் வியாபாரம் நடக்குது. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் சில பேரும், பொதுமக்கள் சில பேரும் போய் கேட்கும்போது, இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் லீவு விட்டுருந்தோம், கடைக்கு ஆள் பத்தாமல் இருந்தனால லீவு தான் விட்டுருந்தோம், கடையெல்லாம் நாங்கள் மூடலையே, எங்களுக்கு மூடுறதுக்கு எந்த ஒரு உத்தரவும் வரலையேன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாருன்னா என்ன மாதிரியான ஒரு முடிவு போயிட்டுருக்கு, நம்ம எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க. இது உண்மை. இதை மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. நம்மளுடைய பழைய வீடியோக்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும்.
இருக்கும். நான் எதையுமே அழிக்கல, நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கண்ணுக்கு படக்கூடாதா அப்படின்னு நம்மலாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஐயா முதலமைச்சர் அவர்களே, தயவுசெய்து இதெல்லாம் பாருங்க. நம்மளோட கட்சிக்கு தேவைதானா? அப்படி நம்மளால வந்து நல்லபடியா ஆட்சி நடத்த முடியல. கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க. இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கே வந்து சைன் போடாம இருக்கிறதும், அருண் ஐபிஎஸ் அவர்களை மீண்டும் அதே ஊழல் துறையில இருந்தவரை மீண்டும் ஊழல் துறைக்கு இயக்குனரா மாத்தினதும் நீங்க வந்து பயந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேரடியா சொல்லும் போது கூட நம்ம தமிழக முதலமைச்சர் வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்மளே அதை கேட்டிருப்போம். ஏன் அண்ணன் இந்த ஆட்சியை கழிச்சிட்டு திரும்ப எலெக்ஷன் வரைக்கும் கூடாது? கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேல எடுத்துடலாமே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 180 தொகுதி எடுத்தோம். இதுல மாற்றம் கிடையாது. இதெல்லாம் ஆட்டைய போட்ட தொகுதிகள்ல பாதி போயிருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் நம்ம இந்த நம்மளுடைய முதலமைச்சர் இந்த விஷயம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய யோசிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவருக்கு தெரியாமே கட்சிக்குள்ள பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது என்னமோ உண்மைதான். இதுல மாற்றம் இல்லை அப்படின்றதுக்கு விதமா இன்னைக்கு நம்மளுடைய புசியானந்த் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் வந்து திறம்பட பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கட்சியோட பவர் பேங்கே ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்ற அளவுக்கும் இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்குல்ல லீமா ரோஸ் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா மாமியார் அங்க மருமகன் இங்க, மருமகன் திமுகவை முடிச்சு விட்டாப்ல, மாமியார் ஏடிஎம்கே முடிச்சு விட்டாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து டிவிகேவை முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. இதுக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லை. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் இதுக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சரியான பாதையில பயணிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்றத சரியா செஞ்சுட்டு இருக்காரு. இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்களோட ஒரு கணிப்புல பார்க்கும்போது பவர் பேங்க் எங்கேயோ மாறுதோ. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட படம் சென்னையில இருக்கிற ஒவ்வொரு சென்னையில் கிடையாது, மாநகராட்சியில எங்கேயுமே இடம்பெற மாட்டேங்குதே. என்ன காரணம்? அப்ப உள்ளூர் பாலிடிக்ஸ். இன்னைக்கு சென்னை மேயர் பிரியா அவர்கள் ரொம்பவே வந்து அவங்க சும்மாவே துமுறுல ஆடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்களுக்கு நிறைய பேர்கள் இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில். சென்னையில் குறிப்பாக அவங்களுடைய மாநகராட்சியின் கீழ் வர்றதுல ஒவ்வொன்றுமே வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வருவாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே இருக்குது. இதே போல் கோவை மாநகராட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேயர் அவங்க, நான் தமிழக முதலமைச்சரோட படத்தை என்னுடைய அலுவலகத்துக்குள்ளே வைக்க அனுமதிக்க மாட்டேன். எப்படின்னா இது வந்து புரோட்டோகாலை மீறுற செயல். எப்படி மேயர்கள்லாம் அதை செய்ய முடியும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருட மேயர் படமும் ஒவ்வொரு மாநகராட்சியில் அதாவது முதலமைச்சர் படமும் அந்த மேயரோட சீட்டுக்கு பின்னால் செவுத்துல தொங்கும். இதுதான் வந்து புரோட்டோகால். இப்போ புரோட்டோகால் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பெருமளவு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு புரோட்டோகால்னா நீங்களாம் என்ன நினைப்பீங்க? முதலமைச்சர் இப்படி தான் போகணும், இந்த மாதிரி தான் பயணிக்கணும், இந்த காரில் தான் போகணும், இங்கே போயிட்டு இப்படி தான் உட்காந்துருக்கணும் அப்படின்றதுக்கு பேர் தான் புரோட்டோகால். அதே போல் அரசு அலுவலகங்களில் யாருடைய அரசு நடைபெறுதோ, எந்த கட்சி ஜெயிச்சிச்சோ அவங்களுடைய படத்தை வந்து பின்னாடி மாற்றணும். கொள்கை தலைவர்களோட படமும் இருக்கணும். இது வந்து புரோட்டோகாலில் இருக்கிறது. ஆனால் இந்த புரோட்டோகாலை மீறி மேயர்கள் நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா லோக்கல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் 7,700க்கு மேலே கவுன்சிலர்கள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் திமுக காரங்க இருக்காங்க. முழுக்க முழுக்க தீய சக்தி ஆட்சி. இன்னைக்கு மேலிடத்துல வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஆட்சி பண்றாரு, இது ஓகே. ஆனால் லோக்கல் பாலிடிக்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் ஈபியில் வயர் கட் பண்ணுறது கவுன்சிலரோட வேலை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்களை போராட வைக்கிறது கவுன்சிலர் வேலை. தண்ணி நல்லா வர்ற பைப்பில் இறுக்கி அடைச்சி வச்சுக்கிட்டு மக்களை போராட வைக்கிறது கவுன்சிலரோட வேலை. என்னதான் ஆட்சி திறம்பட நடந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கிறதும் லோக்கல் பாலிடிக்ஸில் மக்களோட மனசை மாற்றுறதும் கவுன்சிலர், மேயர் இந்த மாதிரியான ஆட்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் இருக்க அந்த வேலை. அதை என்னைக்கு நம்ம மாத்துறோமோ அப்பதான் இவங்கெல்லாம் வந்து அடியில செல்லரிச்சு இருக்கும்போது மரம் வந்து எப்படிங்க நல்லா வளரும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. வேர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மரம் நல்லா வளரும், நல்லா இலை, காய், அப்புறம் அடுத்து பழம் அந்த மாதிரிலாம் வரும். வேறே ஸ்ட்ராங்கா இல்லாம மரம் எப்போ பிடுங்கி விழும்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான தமிழகத்துல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கும்போது நீங்க வந்து டாஸ்மாக் கடைங்க அடைச்சிட்டு போங்க, நாங்க லோக்கல் பாலிடிக்ஸ் ஆள்கிட்ட போய் நாங்க 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து கடையை திறந்துக்குருவோம். அப்படி இல்லையா அந்த கடையை முடிக்குவோம், அடுத்து 1 கிலோமீட்டர் தள்ளி நாங்க ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா எங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு டாஸ்மாக்கு, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்க சொல்ல வர்றாங்க. அப்ப லோக்கல் பாலிடிக்ஸ் ஒழியணும், உள்ளாட்சி தேர்தல் வரணும் அப்படின்னா நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் பொறுத்திருக்கணும். இது காரணம். இதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். உள்ளாட்சி அமைப்புகள் மாறினாதான் தமிழக அரசு நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்த கட்டமாக நாளைக்கு குடிகாரர்கள் மாநாடு சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கு திமுகவுடைய ஜென்சிக்கலான இளைஞர்கள் மாநாடு அப்படின்ற ஒன்று நடக்க போகுது. இதை ஏன் நான் குடிகாரர்கள் மாநாடுன்னு இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஏக்கா ஜென்சினா குடிகாரர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு புரியுது. விருதுநகரில் இளைஞர்கள் மாநாடுன்னு ஒன்று நடந்துருந்துச்சு. நம்ம சேனல்லேருந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு 20
20 போலீஸ், லேடி போலீஸ், ஒரு 20 ஆம்பளைங்க போலீஸ், இங்கே 2 பக்கம் மாற்றி மாற்றி நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தைரியமாக நீங்கள் போய் பார்க்கலாம். நான் வந்து உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு போகும்போது லேடி போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்க, உள்ள பூரா பேருமே குடிகாரங்க. ஸ்டேஜில் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனால் முன்னாடி உள்ள போகாத மாணி ஒவ்வொருத்தரும் குடிச்சுக்கிட்டு பல போதையில் இருக்காங்க. பூராமே இளைஞர்கள். நம்மளுடைய இளைஞர்களை இவங்க எவ்வளோ கேவலமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னா காரணம் அதுதான். நீ போனேன்னா உன்னை என்னால் காப்பாற்ற முடியாதுமான்னு அந்த போலீஸ்காரம்மா சொல்கிறாங்க என்கிட்ட. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்பத்தோடு போயிருக்கோம், எங்கள் வீட்டுக்காரரு குழந்தைங்கள்லாம். நீங்கள் குழந்தைங்களோட வேற போகிறீங்க, தயவுசெய்து இப்படியே வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லும்போது நான் பெரிய கும்பிடா போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மாநாடு, நம்ம கார் எடுக்க முடியல. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் நல்லா இவ்வளோ உள்ள நீள பட்டாக்கத்தி, அதுக்கப்புறம் என்னென்னமோ நிறைய ஜாமான் பூராமே பார்த்தீங்கன்னா மோசமானது. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, விருதுநகரில் நடந்த இளைஞர்கள் மாநாடு, குடிகாரர்கள் மாநாடு. அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். ஏன்னா வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரியாணி, 2 குவார்டர் பாட்டில் வழங்கப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சில இளைஞர்கள் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா, எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்றனால 4-5 பேர் போயிருக்காங்க. போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து என்கிட்ட அந்த வீடியோலாம் கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அப்போ இவ்வளோ பெரிய ஆதாரம் நம்ம கையில் வச்சுருக்கிறனால தான் அந்த ஜென்சி மாநாடு, குடிகாரர்கள் மாநாடுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இளைஞர்களை குறிப்பிட்டு சொல்லலை, அவங்க கட்சியில் இருக்கிற குடிகாரர்களை குறிப்பிட்டு சொல்கிறோம். அந்த குடிகாரர்கள் மாநாடு நாளைக்கு நடக்க போகும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்மளுடைய உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரொம்ப ஸ்லீப் மோட்ல இருக்காரு, இந்த ஆட்சி வந்து தூங்கிக்கிட்டே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் அவரை பார்த்து நேரடியாகவே கேட்குறேன், 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, புடுங்கிக்கிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் நடக்கிற ஒவ்வொரு செயலும் பாலியல் குற்றமும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அந்த போதைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு கமிஷன் உங்களுக்கு இன்னைக்கு கல்குவாரி மற்றும் பாலம் கட்டுற ஒப்பந்ததாரர்கள் வந்து இன்னைக்கு நேருக்கு நேராக நின்று தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளோ தைரியமா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அதிகாரிகளும் நாங்கள் லட்சக்கணக்கில் கமிஷன் கொடுக்குறோம். அது போக அந்தந்த அதிகாரிகளுக்கு பெர்சன்டேஜில் கொடுக்குறோம். இன்னைக்கு 10,000 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு இருக்கிற பெரிய பெரிய கான்ட்ராக்டில் 15%னா எவ்வளோ பெரிய விஷயம். போயிருதா? ஒரு ஆளுக்கு போயிருது. இன்னொரு ஆளுக்கு 10%, இன்னொரு ஆளுக்கு 2%, 3%, 5%ன்னு 50% கமிஷனில் போயிடும். மிச்சம் 50%. அப்போ பாலம் வந்து கட்டுறதை எதில் கட்டுவீங்க? சிமெண்ட்டில் கட்டுவீங்களா, மண்ணில் கட்டுவீங்களா? அப்போ வந்து பாலம் பயணிக்கும் போதே பிளவுபடுதுன்னு சொல்லிட்டு அதை வேற சிமெண்ட்டை வச்சு பூசுறேன்ட்டு வேலை பார்க்குறீங்க. ஒட்டுமொத்தமாக பாலம் உட்கார போகும்போது நம்ம பொதுமக்கள் தான் அநியாயமாக சாவாங்க. அப்போ இதை பற்றி நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஐயா, நீங்கள் என்னதான் தமிழக முதலமைச்சர் அவர்களே நல்லபடியாக நீங்கள் ஆட்சி செய்யணும்னு நினைச்சாலும் இந்த செல்லரிச்சு போன அதிகாரிகள் இப்படி இருக்கிற வரைக்கும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு நேருக்கு நேராக ஒருத்தர் பத்திரிகையில் நின்று பேசுறாருன்னா என்ன காரணம்? அதுதான் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடந்தது. உதயநிதி அவர்களே இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்லீப் மோட்ல இருக்காருன்னு நீங்க சொல்றதுக்கும் அதுக்கெல்லாம் வந்து வேலையே கிடையாது. அவர் வந்து சூப்பர் மோட்ல இருக்காரு அப்படின்னா உண்மை. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்தை எப்படிலாம் மாற்ற முடியுமோ, நீங்க பண்ணி வச்சு போன கன்றாவித்தனமான ஊழல்களை புறம் எப்படி மாற்ற முடியுமோ எல்லாத்தையுமே வந்து ஒரு வாரத்தில் மாத்திக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்தை வந்து எந்த மாதிரி சுத்தப்படுத்த முடியுமோ ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்றாரு. டிஜிபி போட உங்களுக்கு துப்பு இல்லை, இன்னைக்கு போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்த உடனே உங்களுடைய குடிகாரர்களை அனுப்பிவிட்டு பாலியல் சீண்டலை பண்ணி விடுறதும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நியூஸில் வராதுல்ல, நம்ம ஆளுக தானே நினச்சிட்டு இருக்கீங்க. சில நல்ல செய்திகளும் இருக்குது. அதனால் எல்லாருமே படத்துக்கு வெளில போவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவல்துறையினர் பண்ணுற விஷயத்துலையும் நேரடியாக முடிவு, அதாவது உங்களுக்கு வந்து சும்மாங்க நீங்கள் மன்னிச்சு விட்டுருக்கோம், அடுத்த வாட்டி சரியாக பண்ணுங்க அப்படின்றதுக்கு வேலை இல்லை. கட்சியில் ஒருத்தர் தப்பு பண்ணோடனே நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம்ல அப்படின்னு கேட்குறதுங்க வேலை இல்லை. கட்சியை விட்டு நீக்கிட்டா என்ன, 2 மாதம் கழிச்சு மீண்டும் சேர்ப்பீங்க, இதுதான். ஆனால் நேருக்கு நேராக முடிவெடுத்து கட்சியிலேருந்து ஒருத்தர் தப்பு பண்ணா நீ அடிப்படை உறுப்பினர் இருக்க கூட லாய்க்கில் நீ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி விரட்டுறது எங்களுடைய கட்சி. இன்னைக்கு ஒரு காவல்துறையினர் தப்பு பண்ணா உடனே பணியிடை மாற்றம் அப்படின்றத விட பணி நீக்கம், டிஸ்மிஸ், சஸ்பெண்ட், அந்த மாதிரி அடுத்தடுத்த வேலை. நேற்று அறநிலையத்துறையில் நடந்த விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு திருச்செந்தூரில் நடந்த விஷயம் நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கலாம், திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயம் பழனியில் நடக்கலாம். அதனால தான் அந்த அர்ச்சகருக்கு அவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தண்டனை வழங்கினா, அதாவது நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அரபு நாடு மாதிரியா நம்ம ஊரில் தண்டனை இருக்குது, பாலியல் குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கும் சீக்கிரம் வேலை எடுத்துருவாங்க. இன்னைக்கு அடிமட்டமாக இருக்கிற ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற ஊழலை எப்படி ஒழிச்சுட்டே வராங்களோ அதே போல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி தண்டனை சீக்கிரமாக வாங்கி ஒவ்வொரு தப்பு பண்ணுறவனுக்கும் கட் பண்ணப்படும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. உங்கள் கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.